வாம்மா. ஆண்டி, ரம்யா ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஆஸ்திக்குரியோட பிறந்துட்டாள தவிர அதிர்ஷ்டத்துக்கும் அவளுக்கும் ரொம்ப தூரமா. ஆண்டி, கல்யாணம் நல்லபடியா தானே முடிஞ்சது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படின்னா பாலுவும் அவரோட மனைவி சௌக்கியமா இருக்கிறதா லெட்டர் வந்திருக்கு. பாலு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அதோட வேற ஒரு நல்ல பையனை பார்த்து நீயும் கல்யாணம் பண்ணிக்கன்னு இவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எழுதிருக்கான். அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாம இப்படி பைத்தியம் பிடிச்சவளா உட்கார்ந்திருக்கா. காலேஜ் லைஃப்ல கண்ணியமா நடந்துகிட்டானே இவ, காசு பணத்தை கணக்கு பார்க்காம அள்ளி கொடுத்தாளே. காதலிக்கிறதா சொல்லி இவ புத்திய பேதலிக்க வச்சுட்டானே பாவி. அழகான பூவை சுத்தி ஆனந்தமா ரீங்காரம் பாடுற வண்டு அதோட குடும்ப நடத்த இல்லம்மா. அதுல இருக்கிற தேனை எடுக்கத்தான். தேனை எடுத்ததும் வேற பூகிட்ட மட்டும் இல்ல, 100 பூகிட்டே அதே பாட்டைத்தான் பாடும். அவனுக்கு அந்த நேரத்துல தேவைப்பட்டது பணம் மட்டும்தான். அந்த பணத்துக்காக இவ கூட பழகி இருக்கான். அவன் குணத்தை புரிஞ்சுக்காம இவளுக்கு இவளே குழி பறிச்சுக்கிட்டா. கல்யாணம் பண்ணா சரியா போலான்னு டாக்டர் சொல்றாங்க. நானும் என் சொத்து பூராவும் எழுதி வைக்கிறேன்னு. ஆனா பணத்துக்காக ஒரு பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு எல்லாரும் ஒதுக்குறாங்க. ஊட்டியில என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். உனக்கு தெரிஞ்ச இடத்துல நல்ல பொண்ணு இருந்தா நேர்ல வந்து சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு லெட்டர் போட்டிருக்கான். நல்ல பொண்ணுன்னு எழுதிருக்காரு. நல்ல ஃப்ரெண்டு மேடம், நாம எடுத்து சொன்னா ஒத்துக்குவாரு. முயற்சி பண்ணி பாரு. திருப்பதி அண்ணே, பழனி அண்ணே, நல்லா தீர்மானமா பாத்துக்கிட்டீங்களா? இதுதான் பேங்க்னு? ஆமாண்ணே, சத்தியமா இந்த ஊர்ல இது ஒரு பேங்க் மட்டும் தான். இவ்வளவு உயரமா சுவரை கட்டி இருக்கும் போதே நான் நினைச்சேன் இது பேங்கா தான் இருக்கும்னு. ஓகே, இப்ப தீர்த்து கட்டிடுவோம். ரெடி, 1 2 4. அண்ணே, இது போலீஸ் ஸ்டேஷன். நான் என்ன ரயில்வே ஸ்டேஷன் சொன்னேன்? மருந்து சாப்பிடுமா. கசப்பா இருக்குமேனு பாக்குறியா? வாழ்க்கையே கசந்து போச்சு. அதை விடவா இந்த மருந்து கசப்பா இருக்க போகுது? சாப்பிடுமா. போன காரியம் சரியா வரலைங்க. எனக்கு லெட்டர் போட்ட அன்னைக்கு அவனுக்கு பொண்ணு நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும்பா. இருந்தாலும் உன் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு தான் சரின்னு சொன்னேன். அதிர்ஷ்டம் இருந்திருந்தா காதலிச்சவனையே கணவனா கைப்பிடிச்சிருப்பா. விதி அவளை வீதிக்கு தள்ளும் போது நாம அவளுக்கு முகூர்த்தத்துக்கு நேரம் பார்த்து என்ன பிரயோஜனம்? ராஜா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மானுங்க 3 ஒன்னா மாட்டிக்கிச்சு. என்ன சீரழிச்ச உங்களை சீவி தள்ள ஆண்டவனே இங்க அனுப்பி வச்சிருக்கிறான். வெறும் நன்றி கடனுக்காக கேட்கல. என் மகளை பழைய நிலைமையில பாக்கணுங்கிற ஏக்கத்தினால கேட்கிறேன். தயவு செஞ்சு என் மகளுக்கு மாங்கல்ய பிச்சை கொடுப்பா. நான் என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேணாம், நானே பாத்துக்கிறேன். அன்னைக்கு செடியா பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களோட சகல வசதியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த என்னோட பொழப்பு அவனால நில தடுமாறி போச்சு. செதறி போன என் குடும்பம் மொத்தமும் கூண்டோட இன்னைக்கு உன்னோட முடிவு சொல்லுப்பா. முடிவு 3க்கு 3ன்னு கணக்கா முடிச்சுக்க வேண்டியதுதான். எதுக்கு யோசனை பண்ணி செய்யுங்க? இதுல யோசனை பண்ண என்னப்பா இருக்கு? நிறைய இருக்கு. வேலை போனது, சம்பளம் போனது, சந்தோஷம் போனது, இதுக்கெல்லாம் மேல விலை மதிக்க முடியாத என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூண்டோட சாம்பலானது. இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு பண்ண வேணாம்? நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. பட் எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம். அவகாசமா? உங்களோட சகவாசம் வச்சுக்கிறது இவங்களை கைலாசம் அனுப்புறதாண்டா. போங்கடா, போய் ஆளுங்க ரெடி பண்ணுங்கடா. சரி, நீ சொன்னபடி செய்யற. ஆனா
நீ சொல்ற முடிவு நல்லதா இருக்கணும். புறப்படலாம். நீங்க ரம்யா அழைச்சிட்டு போங்க. நான் வாம்மா.